அந்த விவாதத்தின் போது அதை சுட்டி காண்பித்ததுனாலே அது வந்து ஒருவேளை எங்களுடைய ஜனங்க பார்த்தாங்கன்னா அதை அவருடைய ஆலன் சொன்னதான் சரியா இருக்கும் என்று சொல்லி அவர் நினைத்த காரணத்தினாலே அவர் அவருடைய டிவிடிலிருந்து அந்த பகுதியை கட் பண்ணிட்டார். இப்போ அவர் சொன்னதான பதில இப்ப நாம் மீண்டும் ஒரு முறை கேட்போம். சொன்னார், விக்கிரக இந்த படத்தை குறித்து விக்கிரக ஆராதனை என்று சொன்னார். நாங்கள் படத்தை விக்கிரகமாக தொழவில்லை, இயேசுவையும் போட்டா வைத்து தொழவில்லை. ஜனங்கள் அறிந்து கொள்வதற்காக புரிந்து கொள்வதற்காக கிளாஸில் பிள்ளைகளுக்கு சில இது பறவை, இது மிருகம், இது மீன் இப்படி எல்லாம் சொல்லி படிப்பிக்கிறது போல படிப்பிப்பதற்காக நாங்கள் வைத்திருக்கிறோம். அந்த விக்கிரகத்தை நாங்கள் உண்டு பண்ணவில்லை, ஜனங்கள் புரிந்து கொள்வதற்காக அதை வைத்திருக்கிறோம். இப்ப நான் அப்படி கேட்கிறேன், ஒரு பள்ளிக்கூடத்துல ஒரு பிள்ளையின் இடத்துல அந்த பறவையினுடைய அந்த போட்டோவை காண்பித்து பறவையினுடைய அந்த படத்தை காண்பித்து இது பறவை என்று அந்த பிள்ளைக்கு சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா நாளைக்கு அந்த பறவையை பார்த்தபோது அந்த பிள்ளை என்னன்னு சொல்லும்? பறவைன்னு சொல்லும். ஒருவேளை அந்த மீனை காண்பித்து இதுதான் மீன் என்று அந்த பிள்ளைக்கு சொல்லி கொடுத்துட்டா அந்த பிள்ளை அந்த மீனை அடுத்த தடவை பார்க்கும்போது என்னன்னு சொல்லும்? படத்தில் பார்த்ததே போலவே இருக்கிறது, இதுதான் மீன் என்று சொல்லி அந்த பிள்ளை சொல்லும். இப்படிப்பட்டவர்களை இது மிருகம்தான் என்று நாங்கள் கற்றுக் கொடுக்க மாட்டோம். இப்பொழுது நான் என்ன கூறினேன் என்பதை நீங்கள் முதலாவது கேளுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த இரண்டாவது சுற்றில் ஞானஸ்நானம் என்ற தலைப்பில் நாம் பேச போகிறோம். ஐயா முதலாவது சொன்னார், விக்கிரக என்ற படத்தை குறித்து விக்கிரக ஆராதனை என்று சொன்னார். நாங்கள் படத்தை விக்கிரகமாக தொழவில்லை, இயேசுவையும் போட்டா வைத்து தொழவில்லை. ஜனங்கள் அறிந்து கொள்வதற்காக புரிந்து கொள்வதற்காக கிளாஸில் பிள்ளைகளுக்கு சில இது பறவை, இது மிருகம், இது மீன் இப்படி எல்லாம் சொல்லி படிப்பிக்கிறது போல படிப்பிப்பதற்காக நாங்கள் வைத்திருக்கிறோம். அந்த விக்கிரகத்தை நாங்கள் உண்டு பண்ணவில்லை, ஜனங்கள் புரிந்து கொள்வதற்காக அதை வைத்திருக்கிறோம். இப்பொழுது ஞானஸ்நான சப்தத்துக்கு வந்துக்கிறோம். இங்குதான் தேவர் ஒருவர் என்கிற விஷயம் இங்குதான் வெளிப்படுகிறது. இவ்வளவு நேரம் நாம் பேசின விஷயம் இதுவரையிலும் நாம் பேசிக் கொண்டிருந்த விஷயத்தினுடைய பொருள் இதுதான். ஒருவன் ஜலத்தினால் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவன் ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. எப்படி பிறந்தார்கள், யார் யார் பிறந்தார்கள், எப்படி செல்லுவார்கள் என்பதை குறித்துதான் விஷயமே. 3 பேர் உண்டென்றால் 3 நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுத்திருக்க வேண்டும். இயேசு என்று சொல்லி இருக்கிறதான ஒரு விக்கிரகத்தினுடைய ஒரு படத்தை அவர் அடையாளப்படுத்தி அவர் கை வச்சு காட்டதான அந்த விவாதத்தின் போது அவர் பேசியதான போட்டோக்களை இப்பொழுது நீங்கள் பாருங்க. ராபின்சன் அவர்கள் இயேசு என்று சொன்னபோது அந்த போட்டோவின் மீது அந்த விரலை காண்பித்து இதுதான் என்று சொல்லி அடையாளப்படுத்தி காட்டினார். அப்ப நான் கேட்கிறேன், நாங்க கீழே உட்கார்ந்து கேட்கிறவர்கள் எப்படி எடுத்துக்கணும்? இவர் இயேசுன்னு சொல்லிட்டு கையை காமிச்சு அந்த படத்தை காட்டினதுனால நம்ம என்னன்னு எடுத்துக்கணும்? அதை தான் இயேசு என்று எடுத்துக்கொள்ள முடியும். இப்போ அதை சுட்டி காண்பித்த பிறகு கூட ஒத்துக்கொள்றதுக்கான ஒரு தாழ்மை இல்லாதபடிக்கு பெருமையோடு கூட அங்க பேசினார். இதை ஜனங்க கேட்கும்படியாக ராபின்சன் போட்டு காமிச்சு அவர் செய்தது கரெக்டா இருந்துச்சு. நான் விவாதத்தில் இப்போ என்கிட்ட சொன்னேன், நான் ஒன்றும் தவறு ஒன்றும் செய்யல, நாங்களும் விக்கிரக ஆராதனைலாம் செய்யல அப்படின்னு சொன்ன ராபின்சன் அதை அவங்களுடைய டிவிடியில் போட்டிருந்தாங்கன்னா நான் உண்மையிலே அப்ரிஷியேட் பண்ணியிருப்பேன். ஆனால் ராபின்சன் அதை செய்யவில்லை. ஆலன் கூறுவது உண்மையா பொய்யா என்பதை நீங்கள் பாருங்கள். நிருபத்தை வாங்கி வாசித்த பின்பு அவர் கர்த்தரின் ஆலயத்திற்கு போய் அதை கர்த்தருக்கு முன்பாக விரித்து கர்த்தரை நோக்கி எங்கே ஆலயத்தில் உடன்படிக்கை பெற்றுக் இருக்கிறார் அந்த சீயோனிலிருந்து கொண்டு அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. விரித்து கேருபீன்களின் மத்தியில் வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே பூமியின் ராஜ்யம், நீர் ஒருவரே பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் ராஜாவாயிருக்கிறீர், தேவனாயிருக்கிறீர், இவைகளெல்லாம் கேளும் என்று சொல்லி இவர் ஜெபித்தார். 35 வசனத்தில் 1,85,000 பேரை கர்த்தர் சங்கரிக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய தெய்வீக தன்மை செயல்களை அறிய வேண்டும். தேவஸ்தானத்தில் தேவனை பார்க்க முடியாது. வானத்தையும் பூமி நிரப்புவர், வானம் சிங்காசனம் பூமி வாழப்படியாக இருக்கிறவர். அவர் இங்கே செயல்படுகிறார். மகிமையின் தேவனை அவர்களால்
புதிய ஏற்பாடு அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். மகிமையின் கர்த்தரை சிலுவையில் அறைந்தார் என்று 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். யார் மகிமையின் கர்த்தரை சிலுவையில் அறைந்தார்கள்? யார்? அங்கே தரிசனம் எல்லாம் கொடுத்தது யார்? இந்த இயேசு கிறிஸ்து. 2வது செக்ஷன் இருக்கிறது, அது கொஞ்சம் கூட விளக்கமாக தருகிறேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே வந்தவர் உடன்படிக்கை பற்றிகள் பேச ஆரம்பித்தவர் ஆசரிப்பு கூடாரத்தை மாற்றிவிட்டு சீயோனில் இருந்து தன்னுடைய உடன்படிக்கை பற்றியை கொண்டு வைக்கிறார்கள். அங்கே இருந்து பேச ஆரம்பிக்கிறார். பின்பு அவரே ஆலயமாக வருகிறார். இந்த ஆலயத்தை எடுத்துக் கொள்ளுங்கள், 3 நாளைக்குள் இதை கட்டுவேன். ஒரு சரீரத்தை எடுக்கிறார். ஒரு சரீரத்தை எடுத்து அதில் இது மனுஷிகம், அதை நான் பேசுகிறேன். இங்கே தேவனாக வந்திருக்கிறார். இவருக்கு நானும் பிதாவும் உண்டா இருக்கிறோம் என்று சொல்கிறார். இந்த ஆளுக்கு எழுதி போடுகிறார். வசனம் யோவான் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 18-22. இந்த ஆளுக்கு எழுதி போடுங்கள், 3 நாளைக்குள் எழுப்பேன் சொன்னார். இங்கே வந்தவர் இங்கே வருகிறார். இங்கதான் இருக்கிறது சரி. இங்கே வருகிறார், அவரை ஆலயமாக வருகிறார், இடிக்கிறார், போய்விட்டார், இனியும் வருவார். அவர் எப்படி வந்தாரோ எப்படி போனாரோ இனி அப்படியே வருவார். இது ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர் தேவன் என்று சொல்றதான 2ஆம் பதிப்பு மிஸ்டர் ராபின்சன் அவர்கள் கன்னியாகுமரியிலிருந்து முருங்கவெளியிலிருந்து எழுதினதான புஸ்தகம். இதுல பக்கம் 11 திருப்பிக் கொள்ளலாம். சும்மா அப்படியே திருப்புறேன். பக்கம் 11 திருப்பினீங்கன்னா தோ இந்த புறா யார் மேலே ஒரு தாடிக்காரர் யாரோ ஒருத்தரோட இது படம் இருக்கு. அந்த படத்தின் மேல ஒரு புறா இப்படி தலைகீழாக இறங்குறது போல தோன்றுகிறது. நீங்க இந்த படத்தை இப்ப நீங்க இதுல பாக்குற ஸ்கிரீன்ல பாக்குற இது அவருடைய புஸ்தகத்துல 11வது பக்கத்துல இதை குறித்து ராபின்சன் அவர்கள் இந்த படத்தை போட்டிருக்காங்க. அந்த பக்கத்துல இருக்க அந்த பத்தியில ராபின்சன் அவர்கள் எழுதுறதான அந்த விளக்கத்தை இப்பொழுது நான் படிக்க போகிறேன், கேளுங்கள். கிறிஸ்துவின் ஞானஸ்தான வேளையில் குமாரனே புறாவின் ரூபம் கொண்டு குமாரன் மேல் இறங்கினாரோ? குமாரனே குமாரன் மேல் இறங்குவதற்கு 2 குமாரன் உண்டோ? படத்தை கவனித்து பாருங்கள், பார்த்து எது சரி என்பதை சிந்தித்து செயல்படுங்கள். அதாவது இயேசு கிறிஸ்துவனுடைய ஞானஸ்தானத்தின் போது 3 நபர்கள் செயல்பட்டார்களா அல்லது ஒரே ஆவியான தேவன் 3 விதங்களில் செயல்பட்டாரா என்பதை ராபின்சனோட பாணியிலே இந்த ஒருத்துவ கொள்கையை அவர் அந்த இடத்துல விளக்குறார். அதுக்கு அவர் சொல்றதான இது படத்தை கவனித்து பாருங்கள், பார்த்து எது சரி என்பதை சிந்தித்து செயல்படுங்கள். அதாவது வசனத்தை பார்க்க வேண்டிய அவசியமோ வேதாகமத்தை பார்க்க வேண்டிய அவசியமோ இல்லை. ஆலனை போலுள்ள குருடர்களுக்கு இது மிக முக்கியம்தான். இப்பொழுது ஆலன் அங்கே விவரித்த விஷயம் உண்மையா பொய்யா, அதை எழுதுவதற்கு காரணம் என்ன, எதற்குரிய விளக்கத்தை நான் அங்கே கொடுத்திருக்கிறேன் என்பதை நீங்கள் பாருங்கள். திருத்துவ கொள்கை என்ற புத்தகத்தின் பக்கம் 107 ஒவ்வொரு ஆளும் இவர்கள் கோருகிற திருத்துவத்தில் ஒவ்வொரு ஆளும் மற்ற இருவரில் நின்றும் வேறானவர்களாம். பிதா தந்தைக்குரிய தன்மையுடையவர், குமாரன் மைந்தனுக்குரிய தன்மையுடையவர், பரிசுத்த ஆவியானவர் பிதாவினின்றும் குமாரனின்றும் புறப்படுதலாகிய தன்மையுடையவரா. இவர் கூறும் இந்த செய்தி யாரால் வந்தது? இதற்குரிய பதில், பிதாவினின்றும் குமாரனின்றும் பரிசுத்த ஆவியானவர் புறப்படுகிறார் என்றால் 3ஆம் நபர் எங்கே? பரிசுத்த ஆவியானவர் பிதாவினின்றும் குமாரனின்றும் புறப்படுகிறார். 3ஆம் நபர் எங்கே? ஆலன் விளக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் குமாரனின்று புறப்படுகிறார் என்றால் கிறிஸ்துவின் ஞானஸ்நான வேளையில் குமாரனே புறாவின் ரூபம் கொண்டு குமாரன் மேல் இறங்குகிறாரோ? இவர்கள் கூறுகிறபடி பரிசுத்த ஆவியானவர் குமாரன் என்று புறப்படுகிறாராம். இங்க கீழே ஒரு குமாரன் நிற்கிறார். அப்படியானால் இந்த குமாரன் மேல் இன்னொரு குமாரன் இறங்குறார் என்றால் 2 குமாரன் இருக்க வேண்டாமா? இதுதாங்க திருத்துவம். குமாரன் மேல் இறங்குவதற்கு 2 குமாரன் உண்டோ? படத்தை கவனித்து பாருங்கள், பார்த்து தண்டனைக்கு தப்பித்துக் கொள்ளுங்கள். சாதாரணமாக கிறிஸ்துவ ஞானஸ்நான வேளையில் 3 விளக்குவது இவர்களுடைய ஒரு தொழிலாகிவிட்டது. இயேசு கிறிஸ்து எப்படி இந்த உலகத்தில் எப்படி மனித அவதாரம் எடுத்தார்? பரிசுத்த ஆவியினால். அவர் 30 ஆண்டுகளுக்கு பின்பு ஞானஸ்நானம் எடுக்கும்படி வருகிறார். அவர் மேல் இறங்குகிறவர் யார்? அவரும் பரிசுத்த ஆவியானவர்.
30 ஆண்டுகளுக்கு பின்பு ஞானஸ்நானம் எடுக்கும்படி யோர்தான் நதி என்றே வருகிறார். அவர் மேல் யோவானுக்கு அடையாளத்தை காட்டுவதற்காக அவர் மேல் இறங்குவதும் பரிசுத்த ஆவியானவர். அப்படியானால் 2 பரிசுத்த ஆவியானவர் உண்டோ? பேசுகிறவர் யார்? பரிசுத்த ஆவியானவர். ஒருவேளை பரிசுத்த ஆவியானவர் வேறு, பிதாவானவர் வேறோ? ஒரு ஞானஸ்நானம் தான் எடுத்தார். மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் அந்த மத்தேயு எழுதுகிறார், தேவ ஆவியானவர் புறாவின் ரூபம் கொண்டு அவர் மேல் இறங்கினார் என்று. மார்க் 1:10 மார்க் எழுதுகிறார், ஆவியானவர் புறாவின் ரூபம் கொண்டு அவர் மேல் இறங்கினார். இயேசு சொன்னார், தேவன் ஆவியா இருக்கிறார். லூக்கா 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் லூக்கா எழுதுகிறார், பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு அவர் மேல் இறங்குகிறார். அப்படியானால் பரிசுத்த ஆவியானவரும் தேவ ஆவியானவரும் தேவனும் மூவர் அல்ல, ஒருவர். 2 3 தேவர்களை காட்ட உலகத்தில் பிறந்த ஒருவனாலும் கூடாது என்பதை சவாலோடு நான் உங்கள் முன்னால் வைக்கிறேன். தேவன் ஆவியா இருக்கிறவர், அவர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர். விவாதத்தின் 5 டிசம்பர் 5ஆம் தேதி 2012ஆம் தேதி அன்றைக்கு நடைபெற்ற விவாதத்தின் போது பதிவு செய்த எல்லாவற்றையும் எதையும் மறைக்காமல் வெளியிட்டிருக்கிறோம் என்று அவர்களால உறுதி அளித்து சொல்ல முடியுமா? அந்த விவாதத்தின் தலைப்பில் அதற்குரிய பொருள் மாறாமல் அந்த விவாதத்தை அப்படியே வெளியிட்டிருக்கிறேன் என்று தைரியமாய் சொல்ல முடியும். அதை குறித்து விவாதம் வருமானால் விவாதிக்க ராபின்சன் எப்போதும் தயாராக இருக்கிறேன் என்பதை சந்தோஷபூர்வம் அறிவித்துக் கொள்கிறேன். நடந்ததை மறைப்பதற்கான அவசியம் என்ன? நடந்ததை மறைப்பதற்கான ரகசியம் எங்களுக்கு இல்லை. நடந்ததை மறைப்பதற்கான தேவை ஆலனுக்கு வந்திருக்கிறது. அதை குறித்து தான் விவாதத்திற்கு ஆலன் தயாரா என்று கேட்கிறேன். ஆலன் தயாரா? தயாரானால் எப்போதும் நான் தயாராக இருக்கிறேன். எங்களுக்கு அப்படி சத்தியத்தை மறைக்க வேண்டிய தேவை வரவில்லை, இன்னும் வராது என்று இப்பொழுது உறுதியாய் கூறுகிறேன். இவர்கள் இப்படி ஒரு டிவிடியை வெளியிடுவதற்கான என்ன காரணம்? வெளியிடுவதற்கு என்ன காரணம்? வேத சத்தியத்தை உறுதிப்படுத்தும்படி தேவன் எங்களுக்கு தந்த இந்த வேளையில் அதை உறுதிப்படுத்தி கண் திறக்கப்படாத குருடர்களுக்கு கண்களை திறக்க வைக்க வேண்டியது எங்களுடைய கடமையாக இருக்கிறது. அதை சாகும் வரை செய்வோம். இந்த நபர்கள் அனைவரும் கேள்விகளை கேட்டவர்கள். ஆனால் ராபின்சன் ஐயா வெளியிட்டிருக்கிறதான டிவிடியில இதில் அவர்கள் சிலருடைய கேள்விகளை தவிர்த்திருக்கிறார்கள். சிலரை அதில் இது போடவே இல்லை, ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. கடைசியில் நடந்த அதாவது கேள்வி பதில் நேரத்தின் போது எத்தனை பேர் விவாதத்தின் போது அவர்களை கேள்வி கேட்டார்கள், அவர் எத்தனை கேள்விக்கு அவர் பதில் சொன்னாரு, அவைகள் எல்லாவற்றையும் கேள்வி பதில் நேரம் என்று அவங்களுடைய டிவிடியில போட்டிருக்காங்களே, அந்த டிவிடியில கேள்வி கேட்ட எல்லாரையும் போட்டிருக்காங்களா? எல்லா கேள்விகளுக்கு கேள்வி கேட்ட கேள்விகளும் இவர் கொடுத்ததான பதிலையும் எல்லாத்துக்கும் போட்டிருக்காரா? ஒருவேளை ஆளனுக்கு இது ஆறுதலையும் மனசமாதானத்தையும் கொண்டு வருவானால் நான் அதற்கு தடை இல்லை. பாருங்கள், அந்த அதை மட்டும் எப்படி பழைய பாட்டை சொன்னது இஸ்ரவேல் கடைபிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு புதிய பாட்டை சொன்னது மட்டும் எப்படி நம்ம கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்றீங்க. அது சீசருக்கு தான் கொடுத்தது, ஏன் நம்ம கடைபிடிக்கணும்? அவளுக்கு சொல்லுறோம், நமக்கு சொல்றோம்னா அவங்க செய்யறோம், நாம செய்யறோம். அவளுக்கு சொல்லுறோம், நமக்கு சொல்றோம்னா அவங்க செய்யறோம், நமக்கு செய்யறது இல்லையா? நாம செய்யறது இல்லையா? ஏன் அதை எடுத்துக்கொள்ள மாட்டேங்கிறீங்க? சரி, ஒருத்தனுக்குள்ள தேவன் நினைச்சிருக்கிறார் அல்லது ஒருத்தன் தேவனுக்குள்ள நினைச்சிருக்கிறாங்கிறத நீங்க எப்படி சொல்லுங்க? இந்த விஷயத்தில் வேதாகமத்தினுடைய அல்லது ரட்சிப்பின் முதல் அனுபவமே அப்போஸ்தலர்கள் ஐயா சில வழக்குகளை நான்
நான் சொன்னேன் ரட்சிப்பை குறித்து. இவர் பேசின எல்லா காரியங்களும் அப்போஸ்தலர் 2க்கு வந்த பிறகுதான் போக முடியும். எல்லாம் சபைக்குள் வருகிற காரியங்கள், சபைக்குள் வந்த பின் உள்ள காரியங்கள் தவிர வேற காரியம் இல்லை. ரட்சிக்கப்பட்ட பின்பல ஞானஸ்நானம் எடுத்துதான் ரட்சிக்கப்படுகிறார். அப்படின்னா வராது. விசுவாசம் உள்ளவங்க ஞானஸ்நானத்தை ரட்சிக்கப்படுகிறார். ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவை குறித்து அவருடைய அன்பை குறித்து அறிகிறான். அவன் பாவ அறிக்கை செய்கிறான். தன்னை மனிதர்களை உண்டு பண்ணுகிறான். தேவனுடைய அன்பை ருசித்து பார்க்கிறான். அவரோடு ஒப்பந்தம் செய்கிறான். தேவன் அவனை வாசம் பண்ணுகிறார். அவனமாக தேவனுக்கும் மனிதனுக்கும் உறவு உண்டாகிறது. அவன் தேவனுடைய பிள்ளை மாறுவதுதான் எப்பொழுது வசனம் என்ன சொல்கிறது? நீ மனிதனுக்கு பாவ மன்னிப்புக்காக இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானம் பெறுவாய். அப்பொழுது பரிசுத்த வரத்தை பெறுவாய். அவருடைய ஆவியை பெற்றுக் கொள்வாய். எப்பொழுதுதான் நீ யாராவாய்? அவருடைய பிள்ளையாவாய். அப்படித்தான் வசனம் சொல்லுது. ரட்சிக்கப்பட்ட பின்பு ஞானஸ்நானம் என்பது அடிப்படையாக என்னவென்றால் ஒன்று சிந்திக்க வேண்டும். அப்போஸ்தலர் சொல்கிறார், நீங்கள் போய் எருசலேமில் காத்திருங்கள், ஆவியானவர் வந்து உங்களை நடத்துவார். ஆவியானவர் வந்து அவர்களை நடத்துகிறார். அது முதல் தான் சபையை ஆரம்பிக்கிறது. எபேசு சபையானாலும் சரி, கொலோசிய சபையானாலும் சரி, கொரிந்திய சபையானாலும் சரி, எந்த சபையானாலும் சரி, இங்கே அவர் ரட்சிக்கப்படுவது யார்? விசுவாசம் உள்ளவர்கள் ஞானஸ்நானம் பெறுவர், ரட்சிக்கப்படுவார். அவர்கள் என்ன செய்கிறார்? சபையை செய்கிறார்கள். அல்லாமல் நான் இப்போது விசுவாசிக்கிறேன், இயேசுவை விசுவாசிக்கிறேன், ரட்சிக்கப்பட முடியாது. வசன ஆதாரம் இல்லை. அப்ப ரட்சிக்கப்படுவதை அடிப்படை அங்கே இயேசு என்ன சொல்கிறார்? ஆவியானவர் அப்போஸ்தலர் மூலம் அவர்கள் தேவனை குறித்து மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ரட்சிக்கப்படுவது சபையை சேர்கிறார். ரட்சிக்கப்படாமல் எப்படி சபையை சேர முடியும்? ரட்சிப்பதால் என்ன? ஒருவேளை நினைக்கலாம், நாம் சுவிசேஷத்தோடு ரட்சிக்கப்படுகிறார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்தபோது எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டார்கள்? விடுதலையாகிறார்கள். பிசாசுக்கு விடுதலையாகிறார்கள். ரத்தம் சிந்தை வந்த பொருள் ரட்சிக்க வருகிறது. அவருடைய நாமத்தினால ரட்சிப்பு, அவருடைய ஆவியினால் பாவம் கருதப்படுவது வேதம் சொல்கிறது. ரட்சிப்பு என்று வருவது இயேசு கிறிஸ்துவை ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போதுதான், அவருடைய நாமத்தினால் பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்ளும் போதுதான் ரட்சிப்பு வருகிறது. அப்போதுதான் அவரை நாம் உணர்கிறோம், அறிகிறோம், அவருடைய இரக்கத்தை பெற்றுக் கொள்கிறோம். ஆனால் உரிமை பெறவில்லை. இதுதான் ஐயாவோட கேள்வி. ஏன்னா காலையிலிருந்து இப்ப வரைக்கும் ஞானஸ்தானம், பிதாகுமாரன், பரிசுத்தாவி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இப்படித்தான் நான் பேசிட்டு இருந்த முடிய, இயேசு சீசர்களுக்கு முதலாவது கட்டளை என்ன தெரியுமா? நீங்கள் உலகெங்கிலும் புறப்பட்டு போய் சகல ஜாதி சீசராக்குன்னு ஒரு ஸ்டெப்பு, முதல் ஸ்டெப்பு. அந்த ஸ்டெப்பை மறந்துட்டு இன்னைக்கு ஞானஸ்தானம் என்று பேசிக்கொண்டு இருக்கிறோம். ஆனா இதுவரைக்கும் ஞானஸ்தானம் பெற்றவங்க இயேசு சீசரா உண்மையா இருக்கிறாங்களா என்பது எனக்கு கேள்வி. ஆனா சீசர் ஆகாம ஞானஸ்தானம் கொடுப்பது அது சரியா தவறாக ரெண்டு ஆசிரியர்களுக்கும் என்னுடைய, ஏன்னா முதல் ஆண்டவர் சொன்னது சீசர் ஆகும், அதுக்கப்புறம் தான் ஞானஸ்தானமே. ஆனா அதெல்லாம் மறந்துட்டு ஒரு ஸ்டெப்பவே தாண்டி அடுத்த ஸ்டெப் நின்றுட்டு நம்ம நினைக்கிறோம். அது தேவன் அப்படி அது விரும்புவதும் இல்லை. அதே நேரத்தில் இயேசு யாரையும் குற்றப்படுத்தவும் இல்லை, யாருக்கும் பகையும் ஆகவும் இல்லை. அதில் நானும் கேட்கிறேன். அப்போஸ்தலர்கள் ஜனங்களை சீசர் ஆக்கித்தான் கொடுத்தார்கள். சீசர் ஆகுவதபடி இயேசு கிறிஸ்துவை குறித்து இயேசு கிறிஸ்து யார் என்று பேசுகிறார்கள். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்கிறார்கள்? தேவனுடைய மகிமையை குறித்து பேசின பொழுது அவர்கள் குத்தப்படுகிறார்கள், குத்தப்பட்டு கொடுத்தார்கள். ஆனால் இந்த அப்படி செய்யவில்லை. இந்த ஆசீர்வாதங்களை குறித்து பேசுகிறார்கள். இதற்கும் அந்த பைபிள் வேத ஆதாரத்திற்கும் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. சீசன் ஆகிட்டார். இயேசு யார்? நாம் எப்படி சீசன் ஆக முடியும் என்று சீசன் ஆகித்தான் கொடுக்கிறது. சீசத்துவம் என்றால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வது. முதலாவது சீசர்களாக இருந்தது யார்? அப்போஸ்தலர்கள். அப்போஸ்தலருடைய உபதேசத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர்கள் தான் சீசர்கள். அப்போஸ்தலருடைய உபதேசத்தை ஏற்றுக்கொள்ளாத யாரும் சீசர்கள் ஆக முடியாது. ஐயா
கேட்டதான கேள்வி சீஷர் ஆக்காம ஞானசாஸ்திரத்தை குறித்து பேசினார்கள் என்று சொன்னார்கள். சீஷர் ஆக்குவதற்கு இயேசு கிறிஸ்துவனுடைய பணி, அவர் என்ன செய்தார் என்பதை குறித்து, அவர் அந்த ரட்சிப்பை குறித்து என்ன செய்தார் என்பதை குறித்து அறிந்து கொள்ளாதபடிக்கு அவங்க நீங்க சீஷர் ஆக்க முடியாது. அப்ப நான் இன்னைக்கு ஆரம்பத்தில் சொன்னதான சுவிசேஷத்தை குறித்ததான அந்த காரியத்தை எடுத்து அவங்க முதல் விலைக்கு சொல்லி அவர்கள் அதை கேட்ட பிறகுதான் கேட்டு அவருக்கு வந்து சீஷர் ஆகி சரியா ஆனதுக்கு அப்புறம் தான் எதிர்ப்பு கொண்டு வந்தது ஞானஸ்தானம் கொண்டு வந்தது தான் கரெக்ட். சீஷர் ஆக்காமல் ஞானஸ்தானம் இன்றைக்கு நிறைய பேர் தராங்க. நான் இப்படி சொல்றேன், வேதாந்திர கையிலே இருக்கு ஆனோட சத்தியத்தை பேசணும்னு சொல்லுகிறவர்கள் தீமை செய்கிறவர்கள் உண்டா? உண்டு. அதே மாதிரி பைப்ல கையில வச்சுட்டு அதுக்கப்புறம் இது இல்லாதபடி அது பேரத்துல என்ன சொல்றது சொல்லாதபடிக்கு செய்கிறவர்கள் உண்டா? உண்டு. ஆனா நமக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கக்கூடிய அந்த கட்டளையானது சீஷராக்கி அவர்களுக்கு ஞானஸ்தானம் இது பண்றது கொடுக்கிறது கரெக்ட். எல்லாவற்றிலும் வேதாகமத்தில் நாம் வேதாகமம் படிக்கவில்லை, கர்த்தர் தந்து வைத்திருக்கிறார். எல்லாவற்றிற்கும் பதில் இருக்கு. வேதாகமத்தில் பதில் இல்லாத வந்து கிடையாது. உங்கள் அத்தனை கேள்விக்கு பதில் இருக்கிறது. எத்தனை கேள்வி கேட்டாலும் அத்தனைக்கு பதில் இருக்கிறது வேதாகமத்தில். இப்போ நீங்கள் பார்த்ததான இந்த ஸ்லைடுகளில் ராபின்சன் அவர்கள் எத்தனை முறை கேள்விகளுக்கு பதில் இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் பதில் சொல்ல மாட்டார். கேள்விகளுக்கான பதில் உண்டு என்று சொல்லி விவாதத்தை முழுவதுமாக அவர் இது பண்ணி முடிச்சுட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னா, தேவனுடைய குமாரன் நித்தியத்தன்மை உடையவரா என்ற கேள்வியை அவர்களுக்கு நான் அந்த விவாதத்தின் போது வைத்தேன். தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நித்தியத்தன்மை உடையவரா அல்லது இல்லையா? அப்போ என்னோட அதாவது காலையில் நடந்த அந்த விவாதத்தில் நான் இத்தனை முறைகள் தேவனுடைய குமாரன் நித்தியத்தன்மை உடையவரா என்று சொல்லி கேள்விகள் வைத்து அவங்க பதில் சொல்லலை. ஆக்சுவலாக ராபின்சன் ஐயா சொல்லலை. ஆலனுடைய இந்த கேள்விக்கு தான் நான் முழுவதுமாக பதில் சொல்லி கொண்டு வந்தேன். அது நீங்கள் இதை பார்க்க போறீர்கள். இந்த இயேசு கிறிஸ்து அதர்சனமான தேவனுடைய தர்சுரூபமும் சர்வ வானம் பூமி இவைகள் எல்லாம் உண்டாவதற்கு முன்னமே இருக்கிறவர் சொல்லும் பொழுது இவருக்கு என்ன நித்தியத்தன்மை? இவர் பழைய ஏற்பாட்டில் தூதனாக வருகிறார் போகிறார், புதிய ஏற்பாட்டில் மனிதனாக வருகிறார் போகிறார். இருக்கிறவரும் அவர்தான், இருந்தவரும் அவர்தான், வருகிறவரும் அவர்தான் என்று ஆதாரபூர்வம் நிரூபிக்கும் போது இவர் கேட்டாராம், அதற்கு நான் பதில் சொல்லவில்லையா? இவருடைய கேள்விக்கு அத்தனைக்கு நான் தானே பதில் சொன்னது. அதைத்தானே நீங்கள் டிவிடியில் இப்ப பார்க்க போகிறீர்கள். அவர் வேற வழி வரல, இந்த மரியாள் வழிதான் வந்தார். மரியாள் வழி வந்தவர் யார்? பிதாவா குமாரனா? தேவன் ஆதியா இருக்கிறார், தேவன் பரிசுத்தராக இருக்கிறார், தேவன் பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறார். அவர் மரியாள் மூலம் ஒரு சரீரத்தை எடுத்துதான் நிகழ்கிறார். இங்கே மரியாள் வயிற்றில் வந்து அந்த எருசலேமில் 33 வருடம் மனிதனாக இருந்த பொழுதும் ஆவித்தன்மையில் அந்த இடத்துல இந்த இடத்திலும் எங்கும் அவர் தான் தேவனாக இருக்கிறார். அப்போ இரண்டாம் நபர் அல்ல, தேவன் ஒருவராக பெரிய அதிசயங்களை செய்கிறவர் தான். இவர் தான் இயேசு கிறிஸ்துவின் ஆவிதான் நம்மிடத்தில் இப்பொழுது இருக்கிறவர். 2 3 நாமத்தில் எங்கு கூடியது அங்கு இருக்கிறேன்னு சொல்கிறார். உலகத்தின் முடிவுபடி என்பது கிறிஸ்து ஆவியாதன் கிறிஸ்தன் அல்ல. மகிமை நம்பிக்கை கிறிஸ்து நமக்கு வாசம் பண்ணுவது அந்த ரகசியம் என்று சொல்ல. அப்படியானால் பிதாவாக சிருஷ்டிப்பில் பிதாவாக, தொழுகைக்கு பிதாவாக அவர் தான் செயல்படுகிறார். இங்கே பழைய பாட்டில் தூதனாக, புதிய பாட்டில் மனிதனாக அவர் தான் செயல்படுகிறார். நம்மை அங்கு இந்த வழிநடத்துவது அவர்தான் பரிசுத்த ஆவியானவர் செயல்படுகிறார், மூன்றின் அவர் அல்ல. மற்றும் யோவான் 1ஆம் அதிகாரத்தை சொன்னார், உலகம் முதலாவது உண்டானதா, வார்த்தை முதலாவது உண்டானதா? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. ஆதியாம் முதல் மைய வரையிலும் வார்த்தை இருந்தது. இதோ வருகிறேன், இதோ வருகிறேன். அந்த மோசே மூலம் சொல்லுகிறார், உபாகம் 18ஆம் அதிகாரம் 18 முதல் 15 சொல்கிறார், 18-19. என்னை போல தீர்க்கதரிசி தேவனான நாட்களில் எழும்ப பண்ணுவார், என் நாமத்தில் அவர் சொல்லும் என் வார்த்தைகளுக்கு செவி கொடாதவனை. என் நாமத்தில் 19ஆம் வசனத்தில் என் நாமத்தில் அவர் சொல்லும் என் வார்த்தைகளுக்கு செவி கொடாதவனை சொல்லுகிறார். இங்கே அவர் வந்து சொல்லுகிறார், யோவான் 5ஆம் அதிகாரம் 43 முதல் வாசிக்கும் பொழுது, நான் பிதாவின் நாமத்தில் வந்திருந்தோம், நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. 46 மோசே என்னை குறித்து எழுதியிருக்கிறானே. அப்போ மோசே எழுதியிருக்கிறார், வார்த்தையாக இருக்கிறது, இது நிறைவேறவில்லை. ஏசாயா சொல்லுகிறார், ஒரு பாலகன் பிறந்தார். பாலகன் பிறந்தார்,
அது வார்த்தையாகத்தான் இருக்கிறது. ஏராள தீர்க்கதரிசனம் இருக்கிறது. அத்தனை வார்த்தையாக இருக்கிறது. அந்த வார்த்தை இங்கு நிறைவேறுகிறது. அந்த வார்த்தை மாம்சமாகிறது. இதைத்தான் அங்கே சொல்லப்படுகிறது. அல்லாமல் 2 தேவனை 3 தேவனை சொல்லவில்லை. வார்த்தை அங்க என்ன சொல்றது? ஆதியிலே வார்த்தை இருந்தது அப்படின்னு. ஆதியில வார்த்தை இருந்தா தேவன் இருந்தாரா? தேவன் இல்லாம வார்த்தை இருந்தது. ஆதியிலே வார்த்தை இருந்தது. என்ன மல்கியா வரையிலும் வார்த்தை இருக்கிறது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, நிறைவேறாமல் இருந்தது. அந்த வார்த்தை மாம்சமாய் சத்தியம் கிருபை நிறைந்தவராய் நமக்குள்ளே காணப்பட்டார் என்று சொல்லுகிறது. நாம் அறிஞர் நாம் போற நான் 3 பார்த்தோம்னா நமக்கு 3 தான் தெரியும். 1 பார்த்தோம்னா 1 தான் தெரியும். நான் பார்க்கிற விதங்களுக்கு தான் வித்தியாசம். ஆனால் நம்முடைய கண்ணோட்டம் எப்படியோ அதுதான். இந்த பரிசுத்த வேகாகவும் 3 பேரை வெளிப்படுத்தவே இல்லை, ஆணித்தரமாக பேசுவேன். இந்த பரிசுத்த வேதாகம் ஒரே நபரைத்தான் வெளிப்படுத்துகிறது. தேவன் தமது நாமத்துக்கு அவர் தனத்தை தெரிந்து கொள்கிறார். அங்கே அந்த ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 43ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை சொல்கிறார், தேவன் தமது மகிமைக்கு என்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்த என் நாமம் தெரிவிக்கப்பட்ட என் ஜனத்தை கொண்டு வா என்றேன். இங்கே அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை பார்த்தால் தேவன் தமது நாமத்துக்கு அவர் ஜனத்தை தெரிந்து கொள்கிறார். வெளிப்படுத்தல் நீங்க பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரத்தில் 3-5 பார்த்தீங்கன்னா அவங்க நாமம் தரிக்கப்பட்டவர்கள் இருக்கிறாங்க, பதவி தரிக்கப்பட்டவர்கள் இருக்கவில்லை. பாவம் மன்னிக்கப்படாது, பதவி பாவத்தை மன்னிக்காது. சரிங்களா? அர்த்த சத்திட்டு வருகிறேன். இப்பொழுது அவருடைய கேள்விக்கு ஒரு விதம் பதில் சொல்லிவிட்டேன் நினைக்கிறேன். இன்னும் தேவனாய் கர்த்தர் என்பதற்கு வருகிறேன். சரி, அடுத்த விவாதத்தில் தேவனாய் கர்த்தர் பண்ணல ஒருவர் தான் என்றும் இதே நாம் நமது என்பதற்கு இன்னும் ஆதாரங்கள் இருக்காதுன்னு தெரிகிறேன். இவர்கள் செய்த தவறு இது மறைக்கணுன்றதுக்காக தோல்வியை ஒப்புக்கொண்டார் அப்படின்லாம் எழுதி போட்டிருக்காங்க. நான் ஒரே ஒரு கேள்விக்கான பதிலை நான் என்னோட கடைசி 10 நிமிஷத்தில் சொல்கிறேன்னு சொன்னேன். நான் சுவாதீனத்தோடு அறிவுத்திறன் படத்தமாக அதை நான் சொன்னேன். என்னோட கடைசி 10 நிமிஷத்தில் அதற்கான பதில் நான் ஆன்சர் பண்ணேன். 10 நிமிஷத்தினுடைய இதில் டிவிடியில் கிட்டத்தட்ட 3 நிமிடங்களுடைய டிவிடி லாஸ்ட் அந்த 3 நிமிடங்களுடைய வீடியோ பதிவை அவர்கள் எடிட் பண்ணிட்டாங்க, கட் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட 4 நிமிடங்களை அவங்க எடிட் பண்ணி எடுத்துட்டாங்க. கட் செய்திருப்பது எத்தனை நிமிடம் என்றும் பார்க்க போகிறீர்கள். இவர் தோல்வியை ஒத்துக்கொண்டாரா இல்லை என்றும் நேரடியாக நீங்கள் டிவிடியில் பார்க்க போகிறீர்கள். ஒருவேளை ஆளனுக்கு இது ஆறுதலையும் மனசமாதானத்தையும் கொண்டு வருவானால் நான் அதற்கு தடை இல்லை. பாருங்கள், இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஞானஸ்நானம் எடுத்த கொடுத்ததை அவர் வசன ஆதாரத்தோடு எழுதிச்சார். பிதா குமாரன் பரிசுத்த ஆவின்னு சொல்லி எந்த இடத்துலையாவது ஞானஸ்நானம் எடுத்திருக்காங்க கொடுத்துருக்காங்கிறத ஐயா தயவு செய்து எடுத்து சொல்லணும். அதுக்கான வசன ஆதாரம் உண்டா இல்லையாங்கிறதுக்கு அவங்க போத்தணும். அந்த இது பண்ணும்போது அப்புறம் 10 நிமிஷம் பேசலாம். சகோதரன் ஆலன் முதல் கேள்விக்கு பதில் சொல்லவில்லை. அடுத்த கேள்விக்கு பதில் சொல்லுவாரா? அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள். அவருடைய நாமம் அவர்களுடைய நெற்றியில் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்ன நாமம்? பிதா என்கிற பெயரா அல்லது குமாரன் என்கிற நாமமா, பரிசுத்தா என்கிற நாமமா? இதற்கும் பதில் சொல்லவில்லை. அடுத்த கேள்விக்கு பதில் சொல்லுவாரா? ஐயா சொன்னார் இயேசு நாமத்தில் ஞாபகம் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து ஒரு பேரா இருக்கும். அப்போ அது பிடிக்காமலே விட்டுட்டாரு. அப்போ இந்த பிதாவுடைய நாமம் நேம் ஆஃப் த ஃபாதர் என்ன எழுதுறது, நேம் ஆஃப் த சன்னுக்கிட்ட என்ன எழுதுறது, நேம் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் என்ன எழுதுறதுன்னு எனக்கு அவர் சொன்னார். இதுல ஸ்பெசிஃபிக்கா இதுல அப்பாவோட பேர்னா அவரோட பேர்னா அத்தோடைய இது நான் எனக்கு அதுக்காக சொல்லப்பட்டேன். நீங்கள் உலகம் எங்கிலும் போய் சுவிசேஷத்தை அறிவித்து சரிங்களா ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு பிதா குமார் பரிசுத்தாவின் நாமத்தினால அவருக்கு சொல்லி சொன்னாங்க. நேம்ஸ் அது இல்லை. பிதா குமாரன் பரிசுத்த ஆவிக்கு நாமம் இல்லை என்றவர் இப்போது என்ன கூறுகிறார் என்பதை நீங்களே கேளுங்கள். ஐயா நிறைய கொஸ்டின் கேளுங்க. அந்த நாமம் இல்லை, நான் சொல்றேன் இயேசு தான் அதனுடைய நாமம். இயேசு கிறிஸ்து அதோட நாமம். ஐயா நிறைய கொஸ்டின் கேளுங்க. அந்த நாமம் இல்லை, நான் சொல்றேன் இயேசு தான் அதனுடைய நாமம். இயேசு கிறிஸ்து அதோட நாமம். ஐயா நிறைய கொஸ்டின் கேளுங்க. அந்த நாமம் இல்லை, நான் சொல்றேன் இயேசு தான் அதனுடைய நாமம். இயேசு கிறிஸ்து அதோட நாமம். ஐயா நிறைய கொஸ்டின் கேளுங்க. அந்த நாமம் இல்லை, நான் சொல்றேன் இயேசு தான் அதனுடைய நாமம். இயேசு கிறிஸ்து அதோட நாமம். இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஞானஸ்நானம் எடுத்த கொடுத்ததை அவர் வசன ஆதாரத்தோடு எழுதிச்சார்.
பிதா குமாரன் பரிசுத்த ஆவின்னு சொல்லி எந்த இடத்துலையாவது ஞானஸ்நானம் எடுத்திருக்காங்க கொடுத்துருக்காங்கிறத ஐயா தயவுசெய்து எடுத்து சொல்லணும். அதுக்கான வசன ஆதாரம் உண்டா இல்லையாங்கிறதுக்கு அவங்க செய்ய தயவுசெய்து பொறுத்துக்கணும். அந்த இது பண்ணும்போது அப்புறம் 10 நிமிஷம் பேசலாம். ஒரு பப்ளிக் ஆடியன்ஸ் ஒரு 100 பேர் இருக்கிறதான ஒரு கூட்டத்தில் உங்களுடைய நீங்கள் பதிவு செய்ததான நீங்கள் வெளியிட்டதான அந்த டிவிடியும் நாங்கள் பதிவு செய்ததான அந்த வீடியோவையும் ப்ளே பண்ணி காட்ட முடியுமா? உங்களால் இது பண்ண முடியும், வர முடியுமா? அவர்கள் பொய்யர்கள், கண்டிப்பாக இதற்கு அவர்கள் வரவே மாட்டார்கள். ஏதோ ஒரு சாக்கு போக்கு சொல்லுவாங்க, அதுக்கு வேணாம். அந்த விவாதத்தின் தலைப்பில் அதற்குரிய பொருள் மாறாமல் அந்த விவாதத்தை அப்படியே வெளியிட்டிருக்கிறேன் என்று தைரியமாய் சொல்ல முடியும். அதை குறித்து விவாதம் வருமானால் விவாதிக்க ராபின்சன் எப்போதும் தயாராக இருக்கிறேன் என்பதை சந்தோஷபூர்வம் அறிவித்துக் கொள்கிறேன். நடந்ததை மறைப்பதற்கான தேவை ஆலனுக்கு வந்திருக்கிறது. அதை குறித்துத்தான் விவாதத்திற்கு ஆலன் தயாரா என்று கேட்கிறேன். தயாரானால் எப்போதும் நான் தயாராக இருக்கிறேன். எங்களுக்கு அப்படி சத்தியத்தை மறைக்க வேண்டிய தேவை வரவில்லை, இன்னும் வராது என்று இப்பொழுது உறுதியாய் கூறுகிறேன். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ராபின்சன் அவர்கள் என்னத்தை இது பண்ணாங்க, நிரூபித்தார்கள். இயேசுதான் பிதா என்பதை அவர்கள் நிரூபித்தார்களா? நிரூபிக்கல. பிதாதான் இயேசு கிறிஸ்து என்று சொல்லி அவங்க இது பண்ணாங்க, நிரூபிச்சாங்களா? இல்லை, நிரூபிக்கல. அதாவது இயேசு கிறிஸ்து தான் பரிசுத்த ஆவி என்று சொல்லி அவர்கள் ஆதாரங்கள் காண்பித்தார்களா, நிரூபித்தார்களா? இல்லை, நிரூபிக்கவில்லை. பரிசுத்த ஆவி தான் பிதா என்று சொல்லி அவர்கள் நிரூபித்தார்களா? நிரூபிக்கவில்லை. இவைகள் நடந்ததா நடக்காததா, இது உண்மையா பொய்யா, நீங்களே நிதானித்து பாருங்க. 28 வசனத்தில் யோசுவா கேட்கிறார், இவங்களை தீர்க்கதரிசனம் சொல்றாங்க, நிறுத்த சொல்லுங்க ஐயா. கர்த்தர் தம்முடைய ஆவியினால் இவர்களை எல்லாத்திலும் பேச வைத்தால் நலமாய் இருக்குமே என்று சொல்கிறார். அப்படின்னா கர்த்தர் தான் தம்முடைய ஆவியினால் பேசுகிறார். கர்த்தர் வேற, தேவன் வேற, பரிசுத்தர் வேற அல்ல. தெளிவாக தெரிகிறது, வேறாலும் தெளிவாக இருக்கிறது. மூவராக செயல்படுவது சட்டம் சொல்லவில்லை. ஏசா தீர்க்கதரிசன புத்தகம் 44 அதிகாரம் 24 வசனம் படியும். ஏசா 44:24 தேவன் நேரடியாக என்ன சொல்கிறார்? மீட்பரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவருமான கர்த்தர் சொல்லுகிறதாவது, நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர், நான் ஒருவராய் வானங்களை விரித்து நானே பூமியை பரப்பினவர். அப்படி சொல்லும்போது நாம அவரை மூடுவராகலாமா? முடியாது. தேவனுடைய வார்த்தை ஒருபோதும் மீறக்கூடாது. என்னை தவிர தேவன் இல்லை என்று ஆணித்தரமாக பேசுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 41 முதல் 45 வரை நீங்கள் படித்து பார்த்தீர்கள், சவாலிட்டு பேசுகிறார். நேரம் இல்லை, அங்கெல்லாம் போக. என்னை தவிர வேற தேவன் இல்லை என்று அடித்து பேசுகிறார். உபாகமம் 4 அதிகாரம் 39 வசனத்தில் உயர வானத்திலும் தாழ பூமியிலும் கர்த்தரே தேவன், அவரை தவிர தேவன் இல்லை. யார் கர்த்தர்? இயேசுவே கர்த்தர். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். ஒரு தினத்துக்கு 3 பேரா சொல்லுகிறது, தேவன் மாம்சம் வெளிப்பட்டார். இவர் யார்? ரோமர் 9:5 சொல்லுகிறது. ரோமர் 9:5 அவர் என்ன சொல்றார்? கிறிஸ்து அவர்கள் பிறந்தாரே, இவர் என்னதே சோதனைக்கப்பட்ட சாவத்திற்கு மேலான தேவன். 2 தேவன் இல்லை, தேவன் வெளிப்படுத்தவும் இல்லை. 2 தேவனே 2 கர்த்தர்களை தேவன் வெளிப்படுத்தவில்லை. 2 ஆவியானவர்கள் வெளிப்படுத்தவில்லை. ஒன்று பக்கத்துல கிறிஸ்து தான் இவர்களை என்ன வழிநடத்தி வந்தார் சொல்லுகிறது. இவர் கிறிஸ்துவின் பாடுகள் அனுபவித்தாருக்கு எதையும் புத்தகம் 12 அதிகாரம் 24 முதல் 26 பார்க்கிறோம். அப்படின்னா இங்கெல்லாம் ஆண்டவர் கிறிஸ்து தான் மகிமையின் தேவன், சர்வத்திற்கு மேலான தேவன். இங்கெல்லாம் தேவனாக வெளிப்பட்டவர், அல்லது கர்த்தராக வெளிப்பட்டவர். ஐயா புதிய பாட்டில் வந்து சில ஒன்றான நீங்களாக உங்கள் நீர் அனுப்பின இயேசு கிறிஸ்துவை என்றெல்லாம் சொன்னார். இவர் எப்படி வந்தார்? எந்த வழியாய் வந்தார்? காணக்கூடாத தேவன் மாம்சத்துடைய மரியாதை வழியில் எந்த வாசனை அடைய முடியாது. மரியாதை வந்தது யார்? வாசிக்கும் அந்த மத்திய 1:18 இயேசு கிறிஸ்துவனுடைய ஜனனத்தின் விவரமானது அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது.
3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். மத்தேயு 3:16. இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல இறங்கி இடத்திலிருந்து கரையேறின உடனே வானம் திறக்கப்பட்டதையும் ஆவியானவர் புறாவை போல் தம்மேல் இறங்குகிறதையும் கண்டார். அப்படியானால் இங்கே மார்க்கு சொல்கிறார் ஆவியானவர் இறங்குகிறார். லூக்கா 3:22 படிங்க. பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல் அவர் மேல் இறங்கினார். அப்படியானால் தேவன் எப்படி இருக்கிறார்? ஆவியா இருக்கிறார். தேவன் ஆவியாரு, பரிசுத்த ஆவியாரு, ஆள் வேறா? இங்கே ஆவியை